அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. நல்லவர்களுக்கு நன்மையும் தீயவர்களுக்கு தண்டனையும் தரும் சுட்டுக்கோல் பரம்பரை சித்தர். சாமானியன் முதல் அரசர் வரையில் நோய்களை குணமாக்கிய அதிசய சுட்டுக்கோல். ஏழைகளை செல்வந்தராக்கிய சுட்டுக்கோல் செல்லப்ப சித்தர். சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகள். தம் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். மனம் மொழி மெய் கடந்தவர்கள். நம்மை வாழ்விக்க வந்த மகான்கள். நமக்கு குருவாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பவர்கள். ஒரு குடும்பத்திற்கு குடும்பத் தலைவன் தேவை. ஊருக்கும் தலைவன் தேவை. நாட்டிற்கும் தலைவன் தேவை. அதேபோல் நம்மிடம் உள்ள ஆன்மா உய்வு பெறுவதற்கு நல்ல தலைவன் தேவை. அத்தகு தலைவனே குருவாக வருகின்றார். அப்படி பலருக்கும் குருவாக இருந்து அருள்பாலிக்கும் அருட்திரு சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகளை பற்றி இப்போது காண்போம். ஐயாப்பா செல்லப்ப சாமி ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து வீட்டில் குடும்பத்திலேருந்து ஞானியாக குடும்பத்தை விட்டு வெளியேறிட்டார். குடும்பத்தை விட்டு வெளியேறி ராமநாத சேதுபதி ராஜாவுக்கு அரண்மனையிலேருந்து கொஞ்சம் நாள் வைத்தியம் பார்த்தார். வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கையில விட அந்த அச்சனம்ம மடக்கில் அவனுக்குள்ளே மிஞ்சி இருக்காருக்கு மடக்கில். அப்போ அவங்க 2 இடம் சாமியார் இங்கே மடக்கில் போன ஆளை கடந்து அங்கே கேட்டாங்களே ஒரு அரண்மனையில் இருக்காங்க. அதோட அங்கே கொஞ்சம் நாள் இருந்துட்டு ராமேஸ்வரம், தனுசுப்படி, ஏழுவடி, கீழக்கரை, ஏழுவடி அப்படியே உத்தரசனங்க அந்த வாக்கில் எக்கோடிக்க வந்தார். எக்கோடிக்க வரையில் பக்கத்தில் காளி இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இருந்தது. அந்த காளி அனுசரில் இங்கே கொஞ்ச நாளுக்கு சுற்றி சொல்லியிருக்கார். ராமநாதபுரம் மாவட்டம் நல்லான்குடி விலக்கு எக்கக்குடி கிராமத்தில் அருள்மிகு சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகளின் ஜீவ சமாதியானது அமைந்துள்ளது. அதாவது மன்னார்குடியிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மன்னார்குடி நகரத்தின் எல்லையில் சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகளின் ஜீவசமாதி உள்ளது. செல்லப்ப சாமிகள் சூட்டுக்கோல் ராமலிங்க சாமிகளின் சீடராகவும் சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகளுக்கு குருவாகவும் இருந்துள்ளார். சூட்டுக்கோல் ராமலிங்க சாமிகள், சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகள், சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் என்று அந்த மகான்களின் பெயர்களுக்கு முன்னால் வரும் சூட்டுக்கோல் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சூட்டுக்கோல் தான் அவங்களுக்கு முக்கியமானது. அதை எதை செஞ்சாலும் நடக்கும். அதுதான் அவங்களுக்கு முக்கியமானது. இந்த சூட்டுக்கோல் யார்கிட்ட வாங்கிட்டு இருந்தாரு? ராமலிங்க சாமிகிட்ட வாங்கினாரா? இவர்கிட்ட அவர்கிட்ட போனது. மாயாண்டி சாமிக்கு போனது. செல்லப்ப சாமிக்கு. ராமலிங்க சாமிகிட்ட இருந்து. ஆமாம். ஒரே சூட்டுக்கோல் தானே இல்லை 3 இருக்கு? ஒரே சூட்டுக்கோல் தான். எடுக்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு சூட்டுக்கோல். அப்போ அங்கே மாயாண்டி 2 பேருக்கு இல்லை. 2 பேருக்கு இல்லை. சாமிகிட்ட மட்டும் தான் இருக்கு சூட்டு. ஆமாம். மாயாண்டி சாமி சமாதி இல்லை. இல்லை, இங்கே தான் இருக்கு. இங்கே இருக்கு. ஆரம்பத்தில் உள்ளது தான் இப்போ அவருக்கு முன்னால் இருக்குது. இருக்கு. இப்போ கூட பூஜை செஞ்சதோட எடுத்து வைக்கல, அதுதான் இருக்கு. அதுதான் எனக்கு விவரம் தெரிய அதுதான் இருக்கு. ஆகவே வன்மம், பேராசை மற்றும் துஷ்ட எண்ணங்களோடு எவரும் கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்க மாட்டார்களாம். அது மட்டுமல்ல, அந்த சூட்டுக்கோலை வைத்து
மிக கடுமையான நோய்களையும் குணப்படுத்தியுள்ளார் சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகள். அருள் திரு சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகளின் காலத்தில் மாட்டு வண்டி ஒன்றில் பெரிய அண்டாவை கட்டிக்கொண்டு செல்லப்ப சாமிகள் தனது சீடர்களுடன் ஒவ்வொரு தெருவாக வலம் வருவாராம். அப்படி வலம் வரும் சமயத்தில் சாமிகளின் சீடர்கள் எழுப்பும் சங்கொலியை கேட்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சாப்பாடு, தயிர், ரசம் மற்றும் சாம்பார் போன்ற உணவு வகைகளை மாட்டு வண்டியில் வைத்திருக்கும் அண்டாவில் போட்டுவிட்டு செல்வார்களாம். அப்படி அண்டாவில் சேகரித்த அனைத்து உணவுகளையும் ஒன்றாக கலந்து மடத்தில் உள்ள சன்னியாசிகளுக்கு கொடுத்துவிட்டு செல்லப்ப சாமிகளுடன் சீடர்களும் உண்பார்களாம். விஷயம் வந்துதான் நீ ஒப்படைச்சிருங்க வந்து நீங்கள் மூடுங்கன்னு சொல்லி அவருக்கு நான் ஆனதுக்குள்ள அவருக்கும் தெரியுமில்ல என்ன நடந்து அடங்குறாருங்க. அதே வரைக்கும் அவரும் வந்தாங்க வந்து பார்த்து எல்லாரும் அடக்கம் பண்ணுது மூடுனது சிரச மலையில அவரும் வந்துட்டார்ல. சூட்டுக்கோல் ராமலிங்க சாமிகள் மன்னார்குடியில் தோன்றி கட்டிக்குளம், குவளைவேலி, புதுக்குளம் கிராமங்களில் கோயில்கள் எழுப்பி சித்துகள் பல செய்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தவர் ஆவார். அவர் வழிவந்த தஞ்சாவூர் சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகளும் தங்கள் குரு ராமலிங்க சாமிகள் பெயரில் பல இடங்களில் மடங்களை நிறுவினார் என்றும் கூறப்படுகிறது. இளம் வயதிலேயே இறை ஞானம் கிடைக்கப் பெற்ற சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் இல்லறத்தை துறந்து தவத்திலும் சமாதி நிலையில் உடல் கூட வேண்டும் என்றும் விரும்பியுள்ளார். அதற்கு தீட்சை பெறவும் உபதேசிக்கவும் ஒரு குரு வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். அவரது ஊரில் சூட்டுக்கோல் ராமலிங்க சாமிகள் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் என்பதால் ராமேஸ்வர யாத்திரை செல்பவர்களும் சாதுக்களும் தரிசனத்துக்கு வருவார்கள். அவர்களுக்கு அறுசுவை உணவு அளித்தும் அடியார்களுக்கு பணிவிடை செய்தும் பெரியோர்களிடம் ஆசி பெற்றார் மாயாண்டி சாமிகள். இவ்வேளையில்தான் ராமேஸ்வர யாத்திரை செய்தார் தஞ்சாவூர் செல்லப்ப சாமிகள். அவர் சூட்டுக்கோல் ராமலிங்க சாமிகளையே குருவாக கொண்டு உபதேசம் பெற்று சஞ்சரித்து வந்தவர். ராமநாதபுரம், திருச்சுழி என்று வெவ்வேறு இடங்களில் அரிய சித்துகளை செய்து சஞ்சரித்து வந்த செல்லப்ப சாமிகள் ஒரு நாள் ராமநாதபுரம் கண்மாய் மடக்குழியில் இறங்கினார். வெகுநேரம் அவரை காணாமல் அன்பர்கள் தவித்தனர். ஆனால் சாமிகள் அப்போது ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் இருந்து கொண்டு ராஜாவுக்கு அவரது நோய்க்கான பச்சிலை மருந்துகளை கொடுத்து கொண்டிருந்தாராம். அன்பர்கள் இதை கண்டு அதிசயித்து போயினர். அன்று முதல் ராமநாதபுரம் ராஜா முத்துராமலிங்க சேதுபதி செல்லப்ப சாமிகளை பெரிதும் போற்றி வணங்கி வந்தார். இத்தகைய சிறப்புகளுடன் திகழ்ந்த செல்லப்ப சாமிகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த மாயாண்டி சாமிகள் அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டார். செல்லப்ப சாமிகளும் மாயாண்டியை அரவணைத்து அவருக்கு உபதேசமும் செய்துள்ளார். கீழக்கரையில் வந்து திருச்சிங்கரையில் தான் அந்த கோமணத்தில் வந்தவங்க திருச்சின்னு நினச்சிக்கிட்டு 9 வீட்டுக்காரங்க ஒரு தூக்கி போட்டு நெருப்பு வச்சு கொதிச்சு கடை அப்படின்னாங்க. அப்போ தான் ஓலைகளை போட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று அதே தெருவில் நடந்து வந்தாங்க. அப்போ தான் கும்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கு சொல்லுவாங்க அப்படி போல இமேஜ் எங்கேயும் இருப்பார். சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூரில் அவதரித்த செல்லப்ப சாமிகள் தமது வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த யோகியாகவும் சித்த புருஷராகவும் இருந்துள்ளார். அவர் பல பக்தர்களின் நோய்களை குணப்படுத்தியதோடு குழந்தை பேருக்கான வரங்களையும் வழங்கியது மட்டுமின்றி பல ஏழை எளியோர்களின் வறுமையை நீக்கி செல்வந்தராக மாற்றியுள்ளார். மேலும் மக்கள் துயரங்களை போக்கி பிடிக்கு மூலிகை மருந்தளித்து அவர்களின் வாழ்க்கை மேம்பட அருளாசிகள் புரிந்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று தமது வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். அருட்திரு சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகள் இன்றும் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்ததோடு இன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளாசியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களில் சூட்டுக்கோல் பாரம்பரியத்தில் மிக முக்கிய குருவாக கருதப்படும் அருட்திரு கட்டிக்குளம் சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகளின் குரு பூஜை விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதம் குரு பூஜை அனுசங்க தீர்த்தம் அந்த ஊர்லேருந்து ஃபுல்லாக ஆள் வரும்.
அந்த ஊர்லேருந்து வருவாங்க, எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் ஆளு, மதுரையிலேருந்து வருவாங்க. எங்கே இருக்கோ வரும். இந்த குரு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமிகளின் அருளாசியை பெற்று வருகின்றனர். ஞான மார்க்கத்தை போதித்த செல்லப்ப சாமிகளின் குரு பூஜை விழாவில் அபிஷேக ஆராதனைகளும் மற்றும் அன்னதானமும் இன்றளவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ராமநாதன் உத்தரசிங்க இப்படி வரலன்னா உத்தரசிங்க வெளியில் விளக்குறதுலேருந்து சொல்லணும்னா எப்படி வந்துடலாம், எங்கே சுற்றி இருந்துட்டு ராமேஸ்வரம் இப்படி வந்தாலும் வரலாம், இப்படி வந்தாலும் வரலாம். ராமேஸ்வரம் அப்படி வந்தோம்னா நல்லா முடிந்த ஊர் இருக்கு, அதுக்கு நேரம் இங்கே கிழக்கு இந்த ஊருக்கு வந்துடும். ஆன்மீக ஞானம் பெற வேண்டும் என்றால் ஆழ்ந்த தியானம், சுய ஆய்வு, நிதானமான வாழ்க்கை மற்றும் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதல் மிக முக்கியம் என்று சொல்லப்படுவதுண்டு. பரபரப்புடன் கூடிய இன்றைய சூழலில் ஆன்மீகத்தில் முதிர்ச்சியடைந்த குருவை தேடிக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அப்படி கிடைத்த ஒரு குருவிடம் நாம் ஞானத்தை பெற நேரத்தை ஒதுக்குவதும் கடினம். ஆக உலகோர் யாவரும் ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் அறவழியில் வாழ்வை வாழ்வதற்கும் பல சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகள், அவர்கள் செய்த சித்துகள், 1008 மகான்களின் ஜீவ சமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய அற்புதமான ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்துவதற்காக பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. மகான்களை நேரில் சென்று வணங்கி ஆன்ம வெற்றியை பெறுவதற்கும் சித்தர்கள் சொன்ன ரகசியங்களை உணர்வதற்கும் இந்த ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 நூல்களும் கால பொக்கிஷங்கள் ஆகும். மேலும் ஓர் அரிய பொக்கிஷத்தை உருவாக்கி 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வகையில் உங்களின் குடும்பத்தாரின் நட்சத்திரத்திற்கும் அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களையும் மகான்களையும் வணங்கி அருளை பெறுவதற்கு அருளாளர்கள் 1000 என்ற தலைப்பில் மகான்களின் வரலாற்று வண்ணப்படங்களுடன் காலப்பெட்டகமாக சாதனை நூலாக வந்துள்ளது. இந்த நூலை படித்து அணிந்துரை வழங்கிய மிகப்பெரிய எழுத்தாளர் அமரர் திரு இந்திரா சௌந்தரராஜன் தான் எத்தனை படைப்பு படைத்திருந்தாலும் இந்த நூலின் முன்பு மிகவும் சிறியவனாகிவிட்டேன் என்று கூறினார். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின் மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.